வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சத் விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போறேன். என்ன அப்படின்னா, மகான்கள், ஜீவ சமாதிகள், சித்தர்களுடைய சமாதி இதுக்கெல்லாம் போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் இல்லையா? இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு மாதிரியான பேர் சொல்லுவாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருவரசுன்னு சொல்லுவாங்க. மத்துவ சம்பிரதாயத்தில் பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க. சங்கரர், அதாவது பெரியவா, காஞ்சி பெரியவா அந்த சம்பிரதாயத்தில் அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. மூணுமே ஒன்று தான். இதுக்கான மூணுமே ஒரே இதுதான், ஒரே இதை தான். அந்தந்த சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரியான பேர்கள் மாற்றமாக இருக்கின்றது. அப்போ நம்ம என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதிகளுக்கு போய்கிட்டு இருக்காங்க. மந்த்ராலயம், பெரியவாளுடைய அதிஷ்டானம், பகவன் நாம போதேந்திராவுடைய அதிஷ்டானம், இன்னும் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களுடைய திருவரசு, இதெல்லாம் நிறைய பேர் போய் சேவிக்கிறாங்க. எல்லாம் அவங்க திருநட்சத்திரம் என்னைக்கு அவங்க நட்சத்திரம் வருதோ அந்த நாளில் போய் சேவிப்பாங்க. அதை விட எப்போ சேவிக்கலாம் அப்படின்னா, எப்போ தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி அமாவாசை நாட்களில் தரிசனம் பண்ணும்போது அதீத ஒரு வைப் நமக்கு கிடைக்கிற ஃபீல் இருக்கும். இப்போ அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துக்கு போகும்போது. பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பௌர்ணமி ஒளி பிரபாவம், அது அந்த ஒளி பௌர்ணமினாலே தீப ஒளி தான் இல்லையா? அந்த நாட்களில் போய் நம்ம ஜீவசமாதிகள், சித்தர்கள் பீடத்துக்கெல்லாம் போய் சேவிக்கும் போதும் அந்த மாதிரியான ஒரு வைப் நமக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் இப்போ எல்லாம் சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ ஒரு அவேர்னஸ் மாதிரி இதுவும் ஒரு வழிபாடு முறைகளில் இந்த ஜீவசமாதிக்கு போகிறதுங்கிறது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி சித்தர்கள் சமாதிக்கும், இந்த மாதிரி பிருந்தாவனங்களுக்கும், அதிஷ்டானங்களுக்கும், திருவரசுகளுக்கும் போய் சேவிக்கிறோம் அப்படின்னா, கர்மா இந்த மாதிரி மகான்கள் கிட்ட போய் சரணாகதி ஆகும்போது தான் கரைக்கப்படுகின்றது. எத்தனை தெய்வத்தினாலும் நீங்கள் கும்பிடுங்க, கண்டிப்பாக தெய்வங்களினால கர்மா குறைக்கவே முடியாது. என்னதுன்னா, சில நமக்கு வரக்கூடியதான ஆபத்துக்கள் குறையும். அதை இல்லைன்னு சொல்லலை, பிரார்த்தனைகள் பண்ணும்போது நடக்கும். ஆனால் நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய அதிகாரம் மகான்களுக்கு மட்டுமே. ஏன்னா மகான்கள் அவ்வளோ புண்ணியத்தை அவங்க சமாதிக்குள்ளே இருந்து பகவானுடைய சிந்தனையும் நாமா சொல்லியும் அவ்வளோ புண்ணியத்தை வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க நமக்கு புண்ணியம் கொடுக்க அவங்களுடைய அந்த பவர் குறையுமான? நிச்சயமாக குறையாது. ஏன்னா அவங்க கொடுக்கறதுனால அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய நல்ல விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு புண்ணியமாக மாதிரி கொடுக்க மீண்டும் அங்கே நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் மகான்கள்கிட்டையும் ஜீவசமாதிகள், சித்தர்கள் பீடம் இந்த இடத்துக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கே மாற்றம் தெரியும். சில சித்தர் பீடத்துக்கெல்லாம் போயிட்டு வர பார்த்திங்கன்னா நம்மளுடைய நமக்கான அந்த வாழ்வியல் முறைகளில் சில நெகட்டிவிட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம அழகாக உணரலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஜீவசமாதிகள், ராமேந்திர சுவாமியுடைய மந்த்ராலயம், காஞ்சியில் பெரியவாவுடைய திருவரசு, பெரியவாவுடைய அதிஷ்டானம், அப்புறம் ஆழ்வார்களுடைய திருவரசு, இந்த மாதிரி இடங்களுக்கு நிறைய உங்கள் ஊர்லேயே ஏதோ ஒரு சித்தருடைய சமாதி இருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்து ஊரில் இருக்கலாம். அங்கெல்லாம் போய் கண்டிப்பாக அடிக்கடி போய் நம்ம இந்த சரீரம் போய் அந்த சித்தர் இருக்கிற இடத்துக்கு போய் இந்த சரீரத்தை அப்படியே தண்டம் அப்படின்னா சாஷ்டாங்கமாக விழுகிறது. இது பண்ணிட்டு வந்தாலே அடிக்கடி நம்ம போய் பண்ணுவோம். சரீரத்தினால வர உபாதைகளும் மனசுல உள்ள பிரச்சனையும் ஆத்மாவும் நல்லா சுத்திகரிக்கப்படுகின்றது. அதனால நிச்சயமா இந்த மாதிரி அதிஷ்டானத்துக்கோ இல்லை ஜீவ சமாதிகளுக்கோ போகும்போது நம்மளுடைய வாழ்க்கைகள் பெரிய மாற்றமுடையதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனால அது எல்லாருமே உங்கள் ஊரில் ஒரு ஜீவசமாதி இல்லைனாலும் உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போய் கூட சில சமாதிகள் இருக்கலாம். அந்த இடத்துக்கெல்லாம் போய் நீங்கள் போய் உட்காந்து தியானம் பண்ணியோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்கார்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றங்கள்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.